அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்கலாம். அந்த அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3ல் குறிப்பிட்டிருக்காங்க. விதி 12லேருந்து 35 வரைக்கும். அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம பெறப்பட்ட நாடு வந்து அமெரிக்காவிலேருந்து பெற்றிருப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கராச்சி மாநாடு யார் தலைமை வச்சிருப்பார்னா வல்லபாய் படேல். 1939 நடக்கும். அப்போ தான் வந்து அடிப்படை உரிமைகள் குறித்த தீர்மானம் போட்டிருப்பாங்க. முதல்ல இந்தியர்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னு சொன்னது வந்து திலகர். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொன்னது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் சொல்கிறது வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். என்ன ஆகும்னா வந்து ஒருத்தவங்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அது மூலமாக வந்து அவங்க அடிப்படை உரிமைகள் நிலைநாட்டலாம். அதனால தான் வந்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் குறிப்பிடுறாங்க. மொத்தம் வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. சமத்துவ உரிமை விதி வந்து 14 to 18, சுதந்திர உரிமை 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24, சமய உரிமை 25லேருந்து 28 வரைக்கும். இதுதான் வந்து மதச்சார்பின்மை வந்து வலியுறுத்தும். கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை 29 to 30, சிறுபான்மையினருக்காக. அரசியலமைப்பின்படி நீதி பெறும் உரிமை விதி 32. தொடக்கத்தில் வந்து 7 அடிப்படை உரிமை இருக்கும். சொத்துரிமை அடிப்படை உரிமையாக சேர்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 1978 44 சட்ட திருத்தத்தின்படி வந்து சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து நீக்கியிருப்பு சாதாரண சட்ட உரிமையாக விதி 300A கீழே வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி விதி 19(1)(f) இதையுமே நீக்கியிருப்பாங்க. இது ரெண்டையுமே நீக்கி 300A கீழே கொண்டு போயிருப்பாங்க சொத்துரிமை. சாதாரண லீகல் ரைட்ஸ் மட்டும்தான். சரிங்களா, அதாவது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா தொடக்கத்தில் 7 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோமா, இந்த அதாவது சாதாரண லீகல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நம்ம டேரெக்டாக வந்து உச்சநீதிமன்றத்தை கூட நம்ம அணுகலாம். ஆனால் லீகல் ரைட்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு சபார்டினேட் கோர்ட்டே போதும். அங்கே தான் போய் இது பண்ண முடியும் டேரெக்டாக. இதில் பார்த்தோன்னா விதி 12 அரசோட வரையறையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமையை மீறி வந்து அரசா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அரசுனா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது தான் விதி 12. விதி 13 பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்களை வந்து பார்லிமெண்ட்டோ இல்லை நிர்வாக அமைப்பு ஏற்றினா அது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது தான் விதி 13. சரிங்களா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் ஏற்றினா அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க விதி 13. அடுத்து வந்து சமத்துவ உரிமை விதி 14லேருந்து 18, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் விதி 14 சொல்லுவாங்க. இது இங்கிலாந்துலேருந்து எடுத்த கோட்பாடு. சரிங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும். இது வந்து அமெரிக்கா. விதி 14 இது எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. விதி 361 ஜனாதிபதி ஆளுநர் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதவி காலத்தில் வந்து அவங்க செய்த நடவடிக்கையாக அவங்க செய்த செயல்பாட்டுக்காக நம்ம வந்து கோர்ட்டில் போய்ட்டு வழக்கு தொடர முடியாது. இதெல்லாம் அவங்களோட சிறப்புரிமைகள். அவங்கள வந்து கைது பண்ண முடியாது அப்படின்லாம் அவங்க சில சிறப்புரிமைகள் கொடுத்துருப்பாங்க விதி 361. அதே மாதிரி 361A வந்து மீடியாலாம் வந்து பார்லிமெண்ட்டத்தில் உள்ள இதை வந்து ஒளிபரப்புனதுக்காக அவங்கள வந்து பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விதி 105 பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எம்பி. விதி 194 வந்து எம்எல்ஏ. இவங்கெல்லாம் வந்து அவங்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்திலேயே ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லை வந்து பேசியிருப்பாங்க. இதுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறதான் விதி 105 194. விதி 31C வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி இருக்குல்ல, அதை செயல்படுத்துறதுக்காக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸப்ஷன் பார்த்துக்குங்க. விதி 15 இனம், மதம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். இதுக்கு வந்து விதிவிலக்குகள் பார்த்தோம்னா 15ல் 3 என்ன சொன்னால், பெண்கள் குழந்தைகளுக்காக சில சிறப்பு சட்டங்கள், பெண்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம். அதே மாதிரி 15.4 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு கல்வி நிறுவனங்களை இடஒதுக்கீடு 15ல் 4. 15ல் 5 வந்து மத்திய கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், இங்கேயும் இடஒதுக்கீடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 93வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2005 வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 15ல் 6 இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல 10% இடஒதுக்கீடு, அதெல்லாம் இது கீழே தான். 2019 103வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்படி சேர்த்துருப்பாங்க. இதை 15ல் 6 பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு சிறப்பு ஏற்பாடு. விதி 16 பொது பணிகளில் சம வாய்ப்பு. யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தோம்னா, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் 1979 அமைச்சிருப்பாங்கல்ல, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க 27%, அதெல்லாம் இதுக்கு கீழே தான் வருது. விதி 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து 1955 கொண்டு வந்திருப்பாங்க. 1976 வந்து குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு அது பேரை மாற்றிருப்பாங்க. 2015 வந்து இதை திருத்தியிருப்பாங்க.
விதி 18 பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் பார்த்திங்கன்னா வந்து இராணுவம் கல்வி பட்டங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கும். ஆனால் வந்து வேறு பட்டங்கள் அதே மாதிரி வெளிநாடு அரசுலேருந்து இந்திய குடிமகனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து தடுத்துருவாங்க இந்த விதி 18 கீழே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி ராகவன் எதிரி இந்திய யூனியன் வழக்குன்னு ஒன்று 1996 நடந்திருக்கும். இதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கோம். பாரத ரத்னா பத்ம விருதுகள் வந்து வழங்கலாம்னு சொல்லி 96 தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இது ஒரு கொஸ்டின். எப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்குன்னா 96. அடுத்து சுதந்திர உரிமை. 6 வகையான சுதந்திர உரிமை விதி 19 கீழே கொடுத்துருக்காங்க. தொடக்கத்தில் 7 இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தோமா 19(1)F நீக்கிட்டாங்கன்னு 1978 44 சட்ட திருத்தம்படி அதை பார்த்துக்கோங்க. பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடுதல் 19(1)A. ஆயுதமின்றி அமைதியாக கூடுதல், சங்கங்கள் அமைத்தல், இந்தியா முழுவதும் சென்று வருதல், இந்தியாவில் எப்பகுதியும் தங்கி வாழுதல், தொழில் பணி வணிகங்களை செய்தல். இதுதான். இப்படி ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வைங்க, எப்போவுமே வந்து பேசும்போது எப்போவுமே வந்து ஒருத்தவங்க பேசி கருத்துக்களை வெளியிட்டால் அவரோட பேச்சு வந்து சில பேருக்கு பிடிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுதமின்றி அமைதியாக கூடுவாங்க. அமைதியாக நிறையா பேர் கூடினாலும் என்ன பண்ணுவோம், சரி நம்ம சங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கம் அமைப்பாங்க. சங்கம் அமைச்சா சும்மா இருப்பாங்களா? கோரிக்கையை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக டெல்லி போகணும், இல்லை எங்கேயாச்சும் போகணும், ஒரு இதுக்கு போகணும், கோரிக்கையில் சொல்கிறதுக்குன்னு இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே போகலாம். போனவங்க அங்கே தங்கிட்டாங்க. சரிங்களா? இந்தியாவின் எப்பகுதியும் தங்கி வாழ்தல். அங்கே போனவங்க அடுத்து வந்து அவங்க தொழில் வணிகம் ஏதாச்சும் அங்கே செஞ்சு பொழைச்சிக்கிறாங்க. அப்படி 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 19(1)A இருக்குல்ல, அதில் தான் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம். தகவல் பெறும் உரிமையே வந்து ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த RTI ஆக்டே இந்த 19(1)A கீழே தான் வந்து 2005 கொண்டு வந்திருப்பாங்க. விதி 20 குற்றங்களுக்கான தண்டனை பற்றிய பாதுகாப்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ப்ரெசண்டில் இருக்க சட்டத்தில் மட்டும் தான் தண்டிக்கணும். இப்போ பொடா சட்டம் தடா சட்டம்லாம் இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து தண்டிக்கக்கூடாது. அதுதான் அதோட மீனிங்கு. ரெட்டை ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஒருத்தர் தண்டனை கொடுக்கணும். ஒரு குற்றத்துக்கு 2 முறைகள்லாம் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தன்னைத்தானே குற்றஞ்சாட்டல், குற்றத்தை ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அரசியலமைப்பின்படி குற்றம் அப்படின்னு சொல்கிறது வந்து விதி 20. அடுத்து இதில் தேசிய தடுப்பு காவல் சட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க 1980. இதில் மட்டும் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று வந்து கைதுக்கான காரணம் தெரிவிக்காமே வந்து கைது பண்ணிட்டு போயிடலாம், விசாரணையே இல்லாமல். இது தேசிய தடுப்பு காவல் சட்டம் 1980 பிரச்சனை ரன்னிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. விதி 21 பார்த்தோம்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. இதுக்கு கீழே அடிக்கடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எடுத்து சொல்கிற இந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா விதி 21 தான். அப்படியே ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அடிக்கடி எடுத்தாளப்படுகின்ற சரத்து வந்து விதி 21. இது கீழே தான் வந்து இரைச்சல் மாசு, தண்ணீர் மாசு எல்லாமே வரும். இது 2 வழக்குகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏகே கோபாலன் எதிரி மദ്രാஸ் மாநிலம் 1950 நடந்திருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து இதில் தான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தில் உண்டாக்கப்பட்ட செயல்முறை, இந்த கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து சட்டத்தினால் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களோட சுதந்திரத்தை பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஜப்பான்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் மேனகா காந்தி எதிரி இந்திய யூனியன் வழக்கில் பார்த்தீங்கன்னா 1978 டியூ ப்ராசஸ் லா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சட்டத்தின் சரியான செயல்முறை, அதாவது வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து சட்டத்தினாலும் சரி நிர்வாகக்காரனாலும் சரி பிரிக்க முடியும், இது பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சட்டத்தின் சரியான செயல்முறை. யூஎஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. அடுத்து வந்து விதி 22 கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பை பற்றி பேசியிருப்பாங்க. விசாரணை இல்லாமல் கைது பண்ணக்கூடாது. கைது பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். கைது செய்யும்போது கைதுக்கான காரணத்தை சொல்லணும். எக்ஸப்ஷன் வந்து இந்த 1980 தடுப்பு காவல் சட்டம் பாருங்க, அதில் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. அது 2 மாதத்துக்கு அப்புறம் நீதிபதி குழு முன்னாடி போய் ஆஜர்படுத்துவாங்க. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24. 23 என்ன, ஊதியமற்ற கட்டாய ஒழிப்புக்கு தடை, கொத்தடிமை ஒழிப்பு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது கீழே தான் வந்து கொத்தடிமை ஒழிப்பு சட்டமே 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆக்ட்னு சொல்லி 1956 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு கீழே. அடுத்து 24 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களை தொழிற்சாலைகள் சுரங்கங்களில் பணியமர்த்த தடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தோம்னா அந்த வயசோட யூனிஃபார்ம் ஒரு 18 வயசுனா 18 வயசை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சட்டம் 14ன்னு சொல்லியிருக்கும், ஒரு சில சட்டம் 18ன்னு சொல்லியிருக்கும்.
தொழிற்சாலை சட்டம் பார்த்திங்கன்னா 1948 கொண்டு வந்திருப்பாங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 14 வயசுக்கு மேலே உள்ளவங்களை ஈடுபடுத்தலாம் தானே அர்த்தம். அதே மாதிரி சுரங்கச் சட்டம் 1952, இது 18 வயசுன்னு சொல்லியிருக்கோம். அது கீழே உள்ளவங்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு. குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986, இதுவும் 14 வயசு தான் சொல்லியிருக்கோம். 86 கொண்டு வர்றது. இதோட திருத்தம் 2016. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எந்த தொழிலுமே ஈடுபடக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள என்ன சொல்லியிருக்கோம், ஆபத்தான தொழில்களை ஈடுபடக்கூடாதுன்னு தான் எல்லா சட்டமும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருத்தம் பார்த்திங்கன்னா எந்த தொழில்களும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடை ஒழுங்குமுறை திருத்த விதிகள் 2017 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து மத சுதந்திர உரிமை 25லேருந்து 28 வரைக்கும். விருப்பமான மதத்தை பின்பற்றலாம், அதே மாதிரி மதம் சார்ந்த நம்பிக்கையில் மற்றவங்களுக்கு பரப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்குறது தான் இது. இந்தியாவோட மதச்சார்பின்மை அதை வெளிப்படுத்துறது இந்த ஆர்டிக்கல். இந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் வந்து அவங்க கிர்பான் கார்டு இது பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருப்பாங்க. 26ன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மதம் சார்ந்த நிறுவனங்களை நிறுவுற உரிமை. நிறுவனங்களை உருவாக்கலாம், அதை நிர்வாகம் பண்ணலாம். அந்த அந்த இன்ஸ்டியூஷன் பேரில் வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை வாங்கலாம், அதையுமே நிர்வாகம் பண்ணலாம். அதுதான் 26. அடுத்து 27 பார்த்தோன்னா சமய பண்பாட்டுக்கான நன்கொடை. ஏதாச்சும் ஒரு மதத்தை மேம்படுத்துறதுக்காக அரசு வந்து வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 27. அடுத்து விதி 28 பார்த்தோம்னா கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த போதனைகளுக்கு கட்டுப்பாடு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசோட நிதி உதவி பெற இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா முற்றிலும் தடை. அதே மாதிரி பள்ளி குழந்தைங்களையுமே மத போதனை கேட்குமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது. அறநிலையத்துறை கீழே வருதா, அங்கே வந்து அனுமதிக்கிறாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், அரசு உதவி பெறும் நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மாணவர்களோட விருப்பத்தின் பேரில் வந்து அங்கே அனுமதிக்கலாம். அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வியல் உரிமைகள் விதி 29 to 30. இது வந்து விதி 29 பார்த்துக்கோங்க, சிறுபான்மையினரோட நலன்களை பாதுகாக்கிறது. 2 வகையான சிறுபான்மையினர் இருப்பாங்க, மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு. 29 சப்டைட்டில் 1 என்ன பார்த்தோம்னா சிறுபான்மையோட மொழி, வரி வடிவம், கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உரிமை உண்டு. இதுக்கு கீழே தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிற உரிமை ஆல்ரெடி இது குரூப் 1 கொஸ்டின் 1. அடுத்து 29.2 பார்த்தீங்கன்னா மதம், மொழி, இனம், ஜாதி அடிப்படையில் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் வந்து பாகுபாடு காட்ட தடை. அடுத்து 30 பார்த்தோம்னா சிறுபான்மையோட கல்வி நிலையங்களை பற்றி பேசியிருப்பாங்க. 30 சப்டைட்டில் 1 பார்த்தோம்னா அனைத்து மத, மொழி சிறுபான்மையிற்கு அவர்களை விரும்பும் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கவும் உரிமை இருக்குது அப்படின்ட்டுருப்பாங்க. 32 பார்த்தோம்னா கல்வி நிறுவனங்களுக்கு உதவித்தொகை வழங்கும் போது அரசு வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தானே அப்படின்னு சொல்லி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி 32. அடுத்து பார்த்தோம்னா வந்து அரசியலமைப்பின்படி நீதி உரிமை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.